கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஏப்ரல் முதல் வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுத்திருக்கிறார். அது என்ன வார்த்தை என்று பார்க்கும்போது யோவான் 2:5 அவருடைய தாய் வேலைக்காரர்களை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறார்களோ அதன்படி செய்யுங்கள் என்று சொல்லி இயேசுனுடைய தாயார் சொல்லுகிறாங்க. அது சொல்லுகிறது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும். முதலாவது தேவன் செய்த ஒரு பெரிய அற்புதம் கானா ஒரு திருமணத்தில் அந்த அற்புதத்தை செய்தார். அந்த கல்யாணத்தில் பார்க்கும்போது திராட்சரசம் குறைப்பட்டு போகிறது. ஆனாலும் கூட அந்த இடத்துல இயேசு சுவாமி இருந்தாங்க. அவங்க தாயாரும் அந்த இடத்துல வரவேற்பு கொடுக்கப்பட்டு அவங்களும் வந்தாங்க. அந்த இடத்துல தான் இந்த நல்ல ஒரு அற்புதம் நடக்குது. அருமையானவர்களே, இன்னைக்கு அநேக அற்புதங்களுக்காக அதிசயங்களுக்காக நீங்கள் எத்தனையோ விதமான ஒரு நம்மளுக்கு இந்த அற்புதம் நடக்குமான்னு சொல்லி நீங்கள் காத்துன்னு இருப்பீங்க. நீங்கள் கூட உங்கள் குடும்பத்தில் ஒரு வேளை நீங்கள் மகளுக்கோ மகனுக்கோ உங்கள் உறவினர்களுக்கோ ஒரு நல்ல நிகழ்ச்சி நடக்க போது அதில் எந்த குறைபாடும் இருக்கக்கூடாது, ஒரு திருமணம் நடக்க போது அதில் எந்த குறையும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் நினைப்பீர்களா? ஆண்டவர் அன்னைக்கு அந்த திருமணத்தில் ஒரு திருமணத்தில் ஆண்டவர் செய்த அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையிலும் செய்வார். எப்போன்னு சொன்னால் நீங்கள் நம்பும் போது அதை செய்வார். அப்படியே கூட தேவன் தாமே அந்த அற்புதங்களை செய்தார். அந்த அற்புதம் எப்படி செய்தார்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவர் 6 கச்சாடிகளை காலியாக வைக்க சொன்னார். வேலைக்காரர்களை அவர்கள் வைத்தார்கள். அதில் தண்ணியை நிரப்ப சொன்னார்கள். தண்ணியை நிரப்பினார்கள். ஆனாலும் கூட ஆண்டவர் அதை ஆசீர்வதிக்கும் போது அது ருசி உள்ள ஒரு திராட்சை ரசமாக இருந்தது என்று சொல்லி அங்கே இருக்கிற மக்கள் பேசிக்கொண்டார்கள். ஆமேன், ஹல்லேலூயா.